குலதெய்வத்தை எப்படி வழிபட்டு அவங்களோட காதல் ஒன்று சேரும்? உனக்கு ஒருவர் விருப்பம் தெரிவிக்கக்கூடிய இடம் இந்த இடம். காதலர்களுக்கு குலதெய்வம் சாதகமாக வேலை செய்யுமா பாதகமாக வேலை செய்யுமான்னா மிதுன துலா கும்பங்கிறது பாட்டு கவிதை எழுதணும். கடகம் விருச்சிகம் இடம். இந்த கடகம் என்னன்னா நீர்பாங்கான இடம். கோயில் பக்கத்துல கோயிலுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்து பக்கத்துல இவங்க உட்கார்ந்து பேசினாங்கன்னா நாம் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் வழிபடுகின்ற பொழுது அந்த காதல் புனிதமான ஒரு முறையில் இருக்கும். அவர்கள் சந்திப்பு ஒரு உண்மையான காதலாக இருக்கும். இந்த காதல் தெய்வீக காதலாக மலர வேண்டும் என்றால் அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குல சங்க ஜோதிட பேராசிரியர் திருப்பூர்ல இருந்து டாக்டர் திரு KV ரவிச்சந்திரா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். முதலில் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பானவர்களுக்கு எனது பணிவான இருகை இணைந்த பெருவணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்போ மனுஷனோட வாழ்க்கையில குலதெய்வம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க. இப்போ மெயினா நீங்க இதுல தந்தை சொல்லியிருந்தீங்க, மனைவி சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறமா வாழ்க்கைய எல்லாமே சேர்த்து சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு பாவகத்திலயுமே. அதனால இந்த கேள்வி பிறகுது. சரி, இப்போ இந்த காதலர்கள் இப்ப நீங்க சொன்ன ராசி நட்சத்திரத்துல லக்னக்காரர்கள் அப்படின்றத பட்சத்தெல்லாம் தாண்டி அவங்க ஒரு லவ்வர்ஸா இருந்தா, ஒரு காதலர்களா இருந்தா, இந்த பதிவு அவங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஆடட் வேல்யூவா இருக்கணும் அப்படின்னா அவங்க குலதெய்வத்தை எப்படி வழிபட்டு அவங்களோட காதல் ஒன்று சேரும்? அருமைகள். அதாவது இது இந்த காலத்திற்கு மிகவும் தேவையான கேள்விதான். ஏன்னா அது சரியான ஒரு கேள்விதான், தவறல்ல. இல்ல, காதலர்கள் மட்டும் இல்ல, ஒரு சில பேர் பெற்றோர்களுக்கே கூட அப்பாக்கு விருப்பம் இல்லை, அம்மாக்கு பிடிக்கும் அவங்க பசங்க லவ் பண்றது. இது எப்படியாச்சும் அப்பா கிட்ட சொல்லி சேர்த்து வச்சிடலாமே அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா இந்த பக்கம் அப்பாவுக்கு பிடிக்கும், ஆனா அம்மா கிட்ட சொல்லி சேர்த்து வச்சிடலாமே. அந்த பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு இஷ்டமா இருக்கும். அது பொதுவாக தான் கேட்குறேன். அதாவது குறிப்பா இது 5ஆம் இடம் என்பது குலதெய்வம்னு சொன்னோம், 5ஆம் இடம் பாட்டனை சொன்னோம், 5ஆம் இடம் பேரனை சொன்னோம், 5ஆம் இடம் தாய் மாமனை சொன்னோம், 5ஆம் இடம் ஆள் மனசை சொன்னோம், 5ஆம் இடம் மதிப்பு மரியாதை இப்படி போயிட்டே இருக்கும். அது நிறைய காரத்துவம் இருக்குது, அதை விட்டுருவோம். அது 144க்கு மேலே போகும் வச்சுக்கலேன். ஆனால் முறையாக 400 எடுக்கலாம், அது வேற. இங்கே காதல் என்பது 5ஆம் இடம். அதனால்தான் அது சிவபெருமான் காதல் என்பது 5ஆம் இடம். அதனால தான் சிவபெருமானை எப்படி பாடுவாங்கன்னா, 5ஆம் இடம் சிவபெருமான் வீடு, குலதெய்வ வீடு. அப்போ சிவபெருமானை எப்படி சொல்லுவாங்கன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் நல்கி. அப்போ அந்த சிவபெருமானை காதலாகி கசிந்து, அங்கே ஆன்மீகம், ஆனால் இங்கே காதலும் உண்டு. காதல்ல இல்லைங்கிறதல்ல. காதல் என்பது மனம் விரும்புவதற்கு பெயர் தான் காதல். உனக்கு ஒருவர் விருப்பம் தெரிவிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். புரியுதுங்களா? அதனால அது காதலர்களுக்கு குலதெய்வம் சாதகமாக வேலை செய்யுமா பாதகமாக வேலை செய்யுமான்னா அவங்களுடைய கிரகத்தில் 5 குடைவன் எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய யோகம் என்ன என்பதை பார்த்து தான் இதுக்கு ஒரு முடிவு செய்ய முடியும். புரியுது சார். இப்போ நான் இன்னும் தெளிவா ஒன்று கேட்குறேன். இப்போ காதலர்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபடணும்னு கேட்குறேன். ரைட். இப்போ அது காதல் அவங்களுக்கு அவங்களோட காதல் கை கொடுக்கும், அவங்களோட வாழ்க்கை எப்படி மென்மேலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பாருங்க, காதல் என்பது 5ஆம் இடம். இந்த 5க்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம். அப்போ 1 5 9. அப்போ 1 5 9ங்கிறத கும்பிடணும். இப்போ மேச லக்னம்னு வைங்களேன், முருகன், சிவபெருமான், குரு பகவானுடைய வழிபாடு, இந்த 3ஐயும் கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த காதல் முறையாக சக்ஸஸ் ஆயிரும். இப்போ ரிஷபத்திலேருந்து எடுத்துட்டோம்னா அது அங்கே 1 5 50 எடுக்கிறோம். ரிஷபங்கிறது அம்மனை குறிக்கும், லட்சுமி குறிக்கும், அம்பாளை குறிக்கும். அலங்கார தேவதையாக இருக்கிற ஒரு அம்மன் கோவில், நாராயண கோயில், நாமன் போட்ட எல்லா தெய்வம், பெருமாள் கோயில் போகிறோம், அது கும்பிடலாம். அடுத்தது சனீஸ்வரன் கோயில், ஒரு கருப்பராயன் கோயில், சனி பகவான் கோயிலுக்கு நீ போகணுங்கிறதில்ல, ஒரு கன்னிமார் உருவம் இல்லாத தெய்வம், அதாவது வெறும் கல்லை மட்டுமே அரூப வழிபாடாக இருக்கக்கூடிய இந்த உருவமில்லாத தெய்வம், கற்சிலையை வச்சு கும்பிட்ற தெய்வம். இந்த மாதிரி ஒரு ஆலயங்களுக்கு போய் இவங்க கும்பிட்டாங்கன்னா, அதாவது ரிஷபம், கன்னி,
மகரம் இவங்க கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதே வேளை மிதுனம், துலா, கும்பம் இந்த 3 ராசி. ஏன்னா இந்த 3 திரிகோண அடிப்படையில் 3ம் ஒரு நிலையை சார்ந்தது, 3ம் ஒரே குணத்தை சார்ந்தது. அதே வேளை கும்பங்கிறது அதே வேளை உருவமில்லாத தெய்வம், உருவமில்லாத தெய்வம். கருப்பராயன் கோயில் இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயத்துக்கு போய் கும்பிட்றது. அப்படி போய் கும்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க என்ன செய்யணும்னா பாட்டு பாடணும். மிதுன துலா கும்பங்கிறது பாட்டு, கவிதை எழுதணும். வச்சுக்கல, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? இது கணவன் மனைவி. இப்போ இந்த மிதுன துலா கும்பம் அப்படிங்கிறது இசை, பாடல், கவிதை இதையெல்லாம் எழுதி கொடுக்கறது. அதை என்ன பண்ணோன்னே, அதாவது மிதனுங்கிறது நாராயணன் கோயில், புதன்கிறது ஒரு டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், 2வது ஒரு பார்க் பூங்கா, அதில் ஒண்டி கொடுக்கறது. அதே வேளை கும்பங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணி ஓசை வர்ற நேரம், ஒரு கோயிலில் மணி அடிப்பாங்க பாரு, அந்த நேரம் பார்த்து இவங்க குறிப்பாக அந்த கணவன், அந்த ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து அந்த மணி ஓசை கேட்டு வந்தால் நல்லாயிருக்கு. ஓசை அப்படிங்க காற்றுவனுடைய வீடு தான் மிதுனம், துலாம், கும்பம். காற்று வீடுன்னு அதனுடைய மெய்ப்பொருள். அப்போ இவங்களுக்கு இசை தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இசை, கவிதை, கட்டுரை எல்லாம், ஒரு கடிதம் எழுதினேன் அந்த மாதிரி. அப்போ இவங்க எழுதுறது அப்படி எழுதுனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், எல்லா வீடும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது கடகம். கடகம், விருச்சிகம், மீனம். இந்த கடகம் என்னென்னா நீர்பாங்கான இடம். இவங்க ஒரு ஆத்தங்கரை, ஒரு டேமு, ஒரு கடற்கரை. இப்போ சென்னையில் இருந்தால் ஒரு கடற்கரை, நீர் சார்ந்த இடம், ஒரு கிணத்து மேடு. கிராமத்தில் இருந்தால் என்ன பண்ணலாம், ஒரு கிணத்து மேடு இந்த மாதிரி. அது கிணத்து மேட்டு எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடம். தெப்பக்குளம், கோயிலுக்கு போனோம்னா தெப்பக்குளம், அது நீர் சார்ந்த இடம். கோயில் பக்கத்தில், கோயிலுக்குள்ளே ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்து பக்கத்தில் இவங்க உட்கார்ந்து பேசினாங்கன்னா இவங்களுக்கு அது ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். இதுவே எல்லாம் நடத்தி வைத்து விடும் என்று நான் சொல்லேன், ஒருபோதும் சொல்லுவேன். ஆனால் இது காதலர்களுக்கு இப்படியெல்லாம் செய்கிற போது, அதாவது காதல் என்பது வேறு, காமம் என்பது வேறு. சில காதல், அதான் கண்ணதாசன் இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவான், ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு. புரியுதுங்களா? ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, அந்த ஒன்று என்ன என்பதுதான் கேள்வி இப்போது. மறுமுறையும் காதல் வந்தால் வாழ்வது எவ்வாறு, வாழ்க்கையே காதலித்தால் புரியும் அப்போது. இதோட என்ன வேணும்? அற்புதமான ஒரு தத்துவத்தை கண்ணதாசன் சொல்றார். அப்போ வாழ்க்கை ஒரு காதல் என்பது ஒண்ணுதான். நீ பலத காதல் பண்ணாது என்ன தெரியும், அது லவ் அல்ல, காதல் அல்ல, அது வேறு, அதுக்கு பொருள் வேறு. அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் வழிபடுகின்ற பொழுது அந்த காதல் புனிதமான ஒரு முறையில் இருக்கும். அவர்கள் சந்திப்பு ஒரு உண்மையான காதலாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஏன் சிவபெருமானே காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா? அதனால தான் சிவபெருமான் வீடு 5வது வீடுங்க, காதல் பண்ணி கல்யாணம் வச்சிருக்காரு. முருகனும் காதல் பண்ணாரா இல்லையா? காதல் பண்ணிட்டு பாட்டு பாடினார் இல்ல, மனம் படைத்தேன் உன்னை மணப்பதற்கு, வடிவெடுத்தேன் உன்னை நினைப்பதற்கு, பாட்டு பாடினாரே இல்லையா? அப்போ குறிப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யதார்த்தமா அந்த காதல், நான் தெய்வீக காதலை சொல்றேன், இந்த காதல் தெய்வீக காதலாக மலர வேண்டும் என்றால் அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடம், பேசக்கூடிய இடங்கள் கிரக ரீதியாக இப்படி இருக்கிறது. இன்னும் நிறைய இருக்குது. நான் இங்கே ஒரு காலம் கருதி சுருக்கமாக சொல்லியிருக்கேன்.